கோவை பில்லூர் அணையிலிருந்து பவானிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக கேரள வனப்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை மாவட்டம் பில்லூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 8500 கன அடி வீதம் பவானி ஆற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சி, வால்பாறை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சோலையாறும் நிரம்பியது. தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் துணை அணையான சேடல் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வறட்சியுடன் காணப்பட்ட சோலையாறு நிரம்பி வழிவதால் பரம்பிக்குளம், ஆழியார் பாசன திட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வருஷம் பருவமழைனால சோலையார் டேம் அதோட முழு கொள்ளளவான 160 அடியே நிறைஞ்சிருச்சு. அது நிறையதுனால உபரி நீர் திறந்து விட்டாங்கன்னா பக்கத்தால் இருக்கிற குளங்குட்டைகள் எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய போது இந்த வருஷம் விவசாயம் ரொம்ப செழிக்கு எல்லா பக்கமும் எல்லா வெள்ளாம போட்டு நல்லா எடுக்கலாம். விவசாயிகள் நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பில்லூர், ஆழியார் அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை, ஈரோடு மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது.